அன்பான சகோதர சகோதரிகளே, ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா கொண்டாடினீங்களா? இன்றைக்கி திருவாதிரை களி. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, அரிசி 1 டம்ளர், பாசிப்பருப்பு 1/4 டம்ளர், வெல்லம் 1/4 கிலோ, தேங்காய் சிறு துண்டாக நறுக்கிட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளவு, முந்திரி பருப்பு 25 கிராம், நெய் தேவையான அளவு. அது எப்படி பண்ணணும்னா, பாசிப்பருப்பையும் அரிசியையும் தனித்தனியாக களைந்து வடிகட்டணும். அடுப்பில் வாணலியில் வச்சு ரெண்டையும் தனித்தனியாக பொன்னிறமாக வறுக்கணும். மிக்சியில் நைஸாக திரிச்சுக்கிடணும். வாணலியில் 2.5 டம்ளர் தண்ணீர் விட்டு வெல்லத்தை போடணும். நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கிடுங்க. நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிய வெள்ளை நீரை அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்தபோது நறுக்கிய தேங்காய், சிறிது நெய் விட்டு வறுத்த மாவையும் போட்டு நல்லா கிளறணும். அடுப்பில் இருந்து இறக்கி வறுத்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கலாம். திருவாதிரை களி ரெடியாக இருக்கும். எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பதிவு பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் பை. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.